சாயலுக்கொப்பாய் எழுப்புவார், என்னை அவருடைய சாயலுக்குப்பாய் உருமாற்றுவார் என்று சொல்லுகின்ற ஒன்றிற்காக காத்து கிடக்கிறது இந்த உலகத்தில். இதற்கு முன்பு மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அல்லேலூயா அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் வரிசையில் படுத்துக்கொள், கடைசி நாளில் நான் உன்னை உன் வரிசையில் எழுப்புவேன், அப்ப நீ எழும்பி வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய கடைசி ஸ்டேஜ் எங்கதான்? மரணம். அதை ஆண்டவரை அறிந்து ஆராதித்து ஆண்டவரை பிடித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானுமோ அந்த மரணத்தை குறித்து தான் பயம் இல்லாமல் வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். மரணத்தின் மேலும் சாபத்தின் மேலும் பிசாசின் மேலும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த அதிகாரம்? அது உங்களை பிடிச்சு வைக்க முடியவே. அல்லேலூயா. சொற்ப காலம் தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு நாம் பிரிக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து வருகையோ அவருடைய ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வந்து மறுரூபமாக்கப்படுகிறதோ இந்த ரெண்டு வழியிலே நாம் ஒரு வழியிலே பிரவேசிக்கும் பொழுது இந்த உலகம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிற மரணத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து என்னுடைய ஜீவனா இருக்கிறபடியினாலே இந்த உலகம் பார்த்து பயப்படுகிற மரணம் எனக்கு ஒரு மரணம் அல்ல, அது ஆதாயமே என்று சொல்லுகிறது தான். மரணத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற, முடிவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அதை அடையும்படிக்கு தான் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யார் இதை இழக்கிறாங்களோ இழக்கலையோ, பெற்றுக்கொள்றாங்களோ பெற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த என் சத்தத்தை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நித்திய ராஜ்யமாகிய நித்திய வாழ்வாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் நீங்கள் ஒருவரும் இழந்து போகக்கூடாது. அது அவ்வளவு வேல்யூவானது. அல்லேலூயா. கார் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். வீடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆகாரம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நிம்மதி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு நிறுத்தோம்? கடைசி அதெல்லாம் இல்லாதனால நான் செத்து போனேன், இது மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு மரணம் அல்ல, அந்த மரணத்திலிருந்தும் அவருடைய சாயலுக்குப்பா எழுப்ப பண்ணுகின்ற ஒரு ஜீவன் அவருக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த மனிதன் சொன்னா, எனக்கு கிறிஸ்து தான் ஜீவன், சாவு எனக்கு என்னது? ஆதாயம், பலன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 3:16 வசனத்தை